அந்த சாமான் எல்லாமே எடுக்கிறாங்க. குறைஞ்ச விலையா தான் இருக்கு. இந்த வெளியில பாத்துறாங்க ஒரு கேஸ் குக்கர், ஒரு சிம்பிள் கேஸ் குக்கர் 3000 ரூபாய் அடிச்சிருக்கு. திருத்துக்கு 3000 ரூபாய் எடுக்கிறாங்க. 3000 ரூபாய் அடிச்சிருக்கு. 1600 ரூபாய் கொடுக்குறாங்க. வெளியில 200 ரூபாய் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கடா, பேக்கோட வேண்டிங்கடா, இதுக்குள்ள 10 பாட்டா வரும். இது பாத்தீங்கன்னா 1100 ரூபாய். இந்த 10 பாட்டாம் 1100 ரூபாய், 180 ரூபாய், 210 ரூபாய். ஆனால் நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கள் என்றால் அடிச்ச 210 ரூபாய்க்கு இன்னும் குறைய விலையில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 180 ரூபாய் அடிச்சிருக்குது. நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கள் என்றால், முட்டை வியாபாரியா இருந்தீங்கள் என்றால் 280 இருந்து இன்னும் குறைஞ்ச விலையில கம்மியா பெற்று கொண்டு போகலாம். இந்த ஜப்னா பாய் சேனல் சேனலுக்கு புதுசா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அதாவது பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு நிக்கிறோம் பாத்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டோர். அதாவது பாத்தீங்கன்னா இந்த கடையில பேர் குமரன் மல்டி ஸ்டோர். அதாவது பாத்தீங்கன்னா உண்மையில உள்ள பார்த்து கொள்ளுங்க, பெரிய ஒரு கடையில ஒரு கடல் மாதிரி காட்சி அளிக்குது. எல்லா பொருட்களும் குறைஞ்ச விலையில 50% டிஸ்கவுண்ட் எல்லா பொருட்களும் பாத்தீங்கன்னா விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கடை முதல் மெயினா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல வேணும். அங்கே பாத்தீங்கன்னா சத்திரச்சந்தி நிலையம், அதாவது சத்திரச்சந்தி வீதி, யாழ்ப்பாணத்துல 4 சிக்னல் கொண்டு இருக்குது. அதாவது அங்க இருந்து வலது பக்கமாக திரும்பி கொண்டு வந்தீங்கன்னா மேல இருக்குது குமரன் மல்டி ஸ்டோர். இந்த கடையில பாத்தீங்கன்னா உண்மையில சகல பொருட்களும் 50% டிஸ்கவுண்ட்ல கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாங்க நார்மலா பாத்தீங்கன்னா சிம்பிள் கேஸ் குக்கர் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் உண்மையில வெளியில வேண்ட பண்ணீங்கன்னா 5000 ரூபாய் 5500 தான் இருக்கும். ஆனா இதோட உண்மையான விலை 3000 ரூபாய். ஆனா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்ல 1600 ரூபாய்க்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 3000 ரூபாய் காஸ்ட் குக்கர் 1600 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். இது எப்படி இருக்கும்? ஒரு கிழமையா அண்டையோட முடிகிற டிஸ்கவுண்ட் எல்லாம் உங்களுக்கு வேணா கேள்வி இல்லைன்னா இது சம்பந்தமா வீடியோ இருக்குது. இது சம்பந்தமான என்ன பொருட்கள் டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்கன்ட்டு உள்ள போய் நாங்க கதைக்க போறோம். இது சம்பந்தமா வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. கடையெல்லாம் வந்து நிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களுக்கும் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது கொடுத்தது மாத்திரம் இல்லாத இங்க பாத்தீங்கன்னா வியாபாரி மேருக்கு தான் முதல் ஒரு மரியாதை. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கடையில வியாபாரி மேர் வந்து கோர்ஸ்ல பெற்றுக்கொள்ளலாம் எல்லா பொருளையும். இப்போ நாங்க முதலாவது பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் இல்ல அடிச்ச பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் அடிச்சிருக்கு. பிரைஸ் 100 ரூபாய் தான் அடிச்சிருக்குது. ஆனா இங்க நீங்கள் வந்து வாங்குவீங்களா இதை விட குறைஞ்ச பிரைஸ்ல பெற்று கொண்டு போகலாம். வந்து கோர்ஸ்லாம் வந்து இவ்வளோத்தையும் நீங்க வாங்கி கொண்டு போகலாம். அவனை அடிச்ச பிரைஸ் 100 ரூபாய். ஆனா கோர்ஸ்ல நீங்க வேண்டா அவங்களுக்கு குறைஞ்ச விலையில தருவாங்க. அப்ப நாங்க அப்படியே பார்க்க போறோம் என்னென்ன பிரைஸ் இருக்குது. உண்மையில பாத்தீங்கன்னா ஏராளமான பொருட்கள் இருக்கு. சாப்பாடு பாக்ஸ் இருந்து
கொம்பாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பாடசாலை பிள்ளைகளுக்கு தேவையான கொம்பாஸ் இருக்குது, சாப்பாடு பாக்ஸ் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஜொக் ஐட்டம், பிளாஸ்டிக் ஜொக் ஐட்டங்கள் இருக்குது. இது பாத்தீங்கன்னா அடிச்ச பிரைஸ் 150 ரூபாய் அடிச்சிருக்குது. மொத்தமாவும் எடுக்கலாம். ரைட், மொத்தமாவும் எடுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. உங்களோட பேர்? என் பேர் நவாஸ், முகமது நவாஸ். அண்ணா சொல்லியிருந்தா நீங்க ஒரு பெரிய ஒரு வியாபாரியாண்டு. எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? 40 வருஷம். 40 வருஷம். 40 வருஷம் வியாபாரம் செய்யறோம். பிரச்சனை இல்லை. நாங்க இப்ப வேற கடையில எடுக்கிறோம். இப்ப இங்கதான் கொழும்பு பிரைஸோட இருக்குது சாமான். இங்க என்ன மாதிரி ஹோல்சேலா எடுத்துக்கொள்ளலாம்? எவ்வளவு? நாங்க 100, 200 எடுப்போம். 200 சகல சாமான 100, 200, 300 எடுத்துரு. பிரச்சனை இல்லை. வேலை அப்ப கொழும்புல எடுக்கிறத இப்ப டிக்காட்டிட்டு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை எல்லாம் வேலை போயிட்டு வர 5000, 6000 செலவாகும். அதெல்லாம் இப்ப இங்கேயே எடுக்கிறேன் சாமா. ஒரு நாளைக்கு 10,000, 20,000 இங்க எடுத்து கொண்டு போய் கொழும்புல கொண்டு விற்கிறேன். இல்லை, இங்க எடுத்து இங்கே விற்கிறேன். விற்கிறேன். யாழ்ப்பாணத்தில் எடுத்து ரிட்டைலும் பண்ணு நீதியான விலைக்கு கொடுக்குறேன். வந்த சாமான் எல்லாரும் எடுக்கிறாங்க. குறைஞ்ச விலையா தான் இருக்கு. இந்த வெளியில மாத்துறாங்க. ஒரு கேஸ் குக்கர், ஒரு சிம்பிள் கேஸ் குக்கர் 3000 ரூபாய் அடிச்சிருக்கு. திருத்துறதுக்கு 3000 ரூபாய் எடுக்கிறாங்க. 3000 ரூபாய் அடிச்சிருக்கு. 1600 ரூபாய் கொடுக்குறாங்க. வெளியில வேண்ட போனோம்னா மட்டும் 3000, 3500 ரூபாய் எடுக்கிறாங்க. ஒரு 4000 ரூபாய் வித்தது இப்ப குறைஞ்சிட்டு. இந்த வெளியில வேண்ட போனோம்னா ஒரு சிம்பிள் கேஸ் குக்கர் 5000 ரூபாய் வரும் நோமலா. ஆனா இங்க 3000 ரூபாய் அடிச்சிருக்கு. அடிச்ச பிரைஸ் வந்து 1600 ரூபாய். நெரோமா சல்லைட் பவுடர் தூள் 170 ரூபாய் கொடுக்குறாரு. கடையில 279 ரூபாய் அடிச்சிருக்கு. பிரச்சனை இல்லை, விலை பிரச்சனை இல்லை. நாங்க எடுக்கிறோம். டெய்லி காலையில நேரம் எடுக்கிறோம் சாமா. ஐயா தான் சுத்தி காட்ட போறேன். ஐயா வாங்க ஐயா. அப்படி முன்னுக்கு டிஷ்யூ பேப்பர் வந்து 100 ரூபாய் அடிச்சிருக்கு. 100 ரூபாய் அடிச்சிருக்கு. இப்போ ஹோல்சேல்ல வந்தா இதை விட இன்னும் மண்ணா குறைச்சு கொடுப்பேன். பிரச்சனை எல்லா சாமானும் வேறு குறைச்சுதான் ரிட்டைலும் போட்டிக்கிறேன். ஹோல்சேலுக்கு இன்னும் கொஞ்சம் குறைப்பேன். இது ரிட்டைல் பிரைஸ். இதுல இந்த பேர் வந்து சின்னதான். புதுசா திறந்திருக்கிற இப்ப விளம்பரம் பண்றதுக்காக கடை இது பண்ணிக்கிறேன். வேற ஒண்ணும் இப்ப நாங்க சின்ன இதை வச்சு கொடுக்குறேன். சின்ன குறைஞ்ச விலையில இருந்து கொடுக்குறேன். வேற இடத்துல விலை கூட. வேற இடத்துல இதெல்லாம் 160, 200 விற்கிறாங்க. ஆனா இது 100 ரூபாய் வியாபாரி மாதிரி வந்தா இன்னும் குறைய கிடைக்கும். குறைய கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா உண்மையெல்லாம் சொல்ல போனா சகல இருக்குது. பாடசாலை பிள்ளைகளுக்கு தேவையான எலக்ட்ரிக் சாமான் இருக்கு. சொல்ல போனா இது ஒரு கடையில ஒரு பெரிய கடல் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல அந்த அளவுக்கு பார்க்க ஒரு பிரமாண்டமான ஒரு கடை. இப்ப நாங்க அப்படியே பார்த்து கொண்டு போனோம்னா பிளாஸ்டிக் ஜொக் ஐட்டம் இதெல்லாம் 150 ரூபாய் அடிச்சிருக்குது. அதே விலைதான் கொடுக்குறேன். கடையில வெளியில விலை கூட. நாங்க இப்ப எங்களை மாதிரியான நோம கஸ்டமர் வந்தா 150 ரூபா உண்டு. 150 ரூபா உண்டு. 50% டிஸ்கவுண்ட் இருக்கா? ஹோல்சேலா எடுத்தா கொஞ்சம் சின்ன டிஸ்கவுண்ட் இருக்கு. மொத்தமா ஹோல்சேல் எடுத்தா இப்ப நோமா கஸ்டமர் வந்தா 150 அடிச்ச விலை. குறைஞ்சுதான் போட்டி. அடிச்ச பிரைஸ் கொடுப்பீங்க. சும்மா நோமலாவே 50% டிஸ்கவுண்ட் இருக்காங்க. உண்மையில ஐயா பாத்தீங்கன்னா உண்மையில என்னன்னு சொல்ற ஹோல்சேல் எடுத்தா அடிச்ச பிரைஸ்ல இருந்து குறைஞ்ச விலையில வெட்டி போடுவேன். ரிட்டைல் பிரைஸ் ரொம்ப குறைவா தான் போட்டு. ஐயா இங்க எடுத்து ஜாழ்ப்பாணத்துல அதெல்லாம் வெளியே கொழும்பு எல்லாம் கொண்டு போறேன். இங்கேயே குறைஞ்ச பிரைஸ் சனம் போயிட்டு ஜாழ்ப்பாண மக்களே கொழும்பு போகுது இல்லை. ஜாழ்ப்பாண மக்களே வேண்டுவாங்க. இந்த அந்த அளவுக்கு குறைஞ்சுதான் மற்றது அப்படியே பார்த்து கொண்டு போன மாட்டா. உண்மையில பாத்தீங்கன்னா இங்க போல் ஐட்டம் இருக்கும் ஐயா. போல் ஐட்டம் குறைஞ்ச பிரைஸ்ல இருக்குது. அடுத்து மாவுள் கப்பா 150 மாவுள் கப்பா 180 ரூபா ஒரு பீஸ். ஒன்று 180 ரூபாய். 180. இப்படி நீங்க ஹோல்சேல் பெற்றீங்கன்னா குறைஞ்ச விலையில பெற்றுக் கொள்ளலாம். அப்படின்னா குறைஞ்ச 10, 20 ரூபா குறையும். வேற பெருசா குறைய. இந்த டிசைன் உண்மையா நல்லா இருக்கு. கோப்பி கலர் மாதிரி தேத்தனிய விட்டாலும் தெரியாது. கலர் வெள்ளை சொக்கண்டா காட்டி கொடுக்கும். இது காட்டி கொடுக்க மாட்டேது. என்ன தண்ணி விட்டாலும் தெரியாது. உண்மையில 180 ரூபாய் நல்ல விலை குறைஞ்ச பிரைஸ். பொருள் மலை வெங்காயம் 1500 ரூபாய் 2000 ரூபாய் விற்கிறாங்க. 1100 ரூபாய் 200 ரூபாய் 1100 ரூபாய் விற்கிறது.
நல்ல ஒரு லாரியா நல்ல பூவரசு. பூவரசு மரம் நல்ல மரமோ. இப்படி பாத்தீங்கன்னா ஏராளமான பொருட்கள் இருக்குது, டோர்ச் ஐட்டம் இருக்குது. அதாவது கொஞ்ச காலம் பாத்தீங்கன்னா கரண்ட் நின்றது, கொஞ்ச காலங்கள்ல கரண்ட் நின்றதில்ல. அந்த லைட் எல்லாம் இதெல்லாம் குறைஞ்ச பிரைஸ்ல இருக்கு, டிஸ்கவுண்ட் எல்லாம் குறைச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா கத்தி ஐட்டம் சிறிய கத்தியில இருந்து குறைஞ்ச விலையில இருந்து அப்படியே விதவிதமான கத்திகள் இருக்குது. மேச கத்தியில இருந்து, மீன் வெட்டுற கத்தியில இருந்து, வெட்டு கத்தியில இருந்து பெரிய பெரிய கத்தி எல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயா சொல்ற பல்ப் ஐட்டம் இருக்குது. இங்க 270 ரூபா வெளியில 450 ரூபா, 270 ரூபா வெளியில 450 ரூபா. உண்மையில குறைஞ்ச பிரைஸா இருக்கு ஐயா. இந்த கடை மெயினா இப்ப எந்த இடத்துல இருக்குது? மக்கள் எதிர்பார்ப்பினா குறைஞ்ச பிரைஸா இருக்கு எல்லாம். ஆஸ்பத்திரி ரோட், ஆஸ்பத்திரி ரோட், சத்திர சந்தி, சிக்னல் லைட் கிட்டேன்னு சொன்னா விளங்கும். குமரன் பீப்பிள்ஸ் பேங்க் பக்கத்துல. அப்படியே பாத்தீங்கன்னா உடுப்பு ஐட்டம் சின்ன பிள்ளைய இருக்கும், சின்ன பிள்ளை நிக்கிற ஐட்டம், சரம் ஐட்டம் இருக்கும், சரம் இல்ல லேஞ்சி ஐட்டம் இருக்குது. மற்றது பாத்தீங்கன்னா சில்வர் ஐட்டம் இருக்குது. சில்வருக்கு என்ன மாதிரி பிரைஸ் ஐயா? இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும்? இதுக்கு டிஸ்கவுண்ட் ஒண்ணும் இல்ல, அதே விலை தானே, அடிக்க விலை. இங்க பாத்தீங்கன்னா உண்மையில சொல்ல போனா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பாடசாலைக்கு பள்ளிக்கூட சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான சாப்பாடு பாக்ஸ், மற்றது பூல் பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் விருப்பம் விதவிதமான பூல் பேண்ட் ஐட்டம் இருக்குது. மற்றது பாத்தீங்கன்னா அதோட எலக்ட்ரிக் பொருட்களும் பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. இப்ப நாங்கள் ஒரு பொருளை பற்றி பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப நார்மலா ஒரு எலக்ட்ரிக் பொருள், அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொருளை பற்றி பார்த்தோம்னா நம்ம ஓபன் பண்ணி காட்டினால்தான் நல்லா. சில பேர் எதிர்பார்ப்பு நம்ம என்னடா பட்டி அளவு சாமான் இருக்குமோ, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையில குறைஞ்ச பிரைஸ் தான். உண்மையில சொல்ல போனா இதுக்கு எல்லாத்துக்கும் குறைஞ்ச பிரைஸ் தான். இதெல்லாம் இதில் பாத்தீங்கன்னா சுடுதண்ணி போத்தல், அதாவது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சுடுதண்ணி போத்தல் ஐட்டம் இருக்கு. பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சுடுதண்ணி போத்தல் ஐட்டம் இருக்கு, பெரிய சுடுதண்ணி போத்தல் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இப்படியான சுடுதண்ணி போத்தல் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகம் தேவைப்படும். வேண்டாம் ஹாஸ்பிட்டல் நேரம் தான் பாத்தீங்கன்னா அந்த நேரம் தான் சுடுதண்ணி போத்தலுக்கு ஓடி தெரியுது. ஏன்னா அந்த நேரங்களை பாத்தீங்கன்னா ஓட்டுகள் ஆக்சிடென்ட் பட்டு ஓட்டுகள்ண்டா தேத்தி வச்சு கொடுக்குறது தேவை, சுடுதண்ணி வச்சுக்கிட்டு அந்த நேரங்களில் நாங்கள் இந்த சுடுதண்ணி போத்தலுக்கெல்லாம் ஓடி திரிவோம். பாத்தீங்கன்னா சுடுதண்ணி போத்தல குறைஞ்ச எப்போ எங்க சேல்ஸ் போடுறாங்களோ அந்த நேரங்கள் நாங்கள் வேண்டிடணும். ஏண்டா அந்த நேரங்கள்லாம் அடிச்ச பிரைஸ்ல இருந்து 50% தள்ளுபடியில, 60% தள்ளுபடியில, குறைஞ்ச விலையில பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அது மாதிரி தான் நீங்கயும் இங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பொருளும் சகல எல்லா விதமான பொருளுக்கும் கோர்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, அதாவது யாருமே தான் கோர்ஸ் எல்லாம் எடுக்க விரும்புவாங்க, அவங்களுக்கு தான் இங்க குறைஞ்ச பிரைஸா இல்ல சகல பொருளும் பெற்றுக்கொள்ளலாம். அடிச்ச பிரைஸ்ல இருந்து குறைஞ்ச விலையில ஹோல்சேல் வியாபாரியுமே குறைஞ்ச விலையில பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பொருட்கள் விற்பனை செய்யறாங்க. உண்மை இலத்திரனிய சூழ்நிலை போதில் இருக்குது. அடிச்ச பிரைஸ் பாத்தீங்கன்னா அடிச்ச பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் கழிச்சு தருவினா. சூழ்நிலை போதிலும் பாத்தீங்கன்னா ஒரு டிசைனா நல்ல வித்தியாசமான டிசைனா இருக்குது. அது மாதிரியும் பாத்தீங்கன்னா நீங்க டோச்சில் ஐட்டம் இருக்குது. டோச்சில் ஐட்டம் பாத்தீங்கன்னா அப்போது நாங்கள் பார்த்தோம், அப்போது சின்ன டோச் லைட், இது கொஞ்சம் பெரிய டோச். அதாவது பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றது, இரவு நடுசாமம் 12 மணி நீங்க காட்டு பகுதிக்கு ஏரியாவுக்கு இருந்தீங்கன்னா இந்த டோச் எல்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அங்கே மேல பாத்தீங்கன்னா கேஷ் சூப்பர் ஐட்டம் இருக்குது. அப்புறம் வெளியில காய்ச்சி நான் அந்த கேஷ் உங்களுக்கு இருக்குது, ஏராளமான கேஷ் இருக்குது. ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டே போகலாம், அப்படி குறைஞ்ச விலையில கொடுக்குறாங்க. மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சூரிய போத்தல், மற்றது பார்த்தீங்கன்னா டோச்சில் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 850 ரூபா அடிச்சிருக்குது. 850 இருந்து 350 எவ்வளவு குறைவு பார்த்துக்கொள்ளுங்க. 850 உண்மையில டோச்சில் ஐட்டம், அதுவும் வித்தியாசமான டோச்சில் ஐட்டம் 850 இல்லை. நார்மலா கொண்டு போயிருந்தா 1200 அப்படி இருக்கும். டோச்சில் ஐட்டம் 850 ரூபா அடிச்சிருக்குது. 350 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆனா வியாபாரி மாதிரி வந்தீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் கழிச்சு குறைந்த விலையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா வந்தோம்னா பம்பஸ் ஐட்டம், அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான பம்பஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா 270 பாத்தீங்கன்னா 220 ரூபாய்க்கு அடிச்சிருக்கிறாங்க. குறைந்த விலையில பெற்றுக்கொள்ளலாம்.
வியாபாரி மாதிரி நீங்க இருந்தீங்கள் என்றால் இதெல்லாத்துக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்படியே நாங்க பார்த்து கொண்டு போனீங்கடா பல்ப் ஐட்டம் இருக்குது, பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸ் ஐட்டம் இருக்குது, மற்ற ஏராளமான பொருட்கள் பாத்தீங்கன்னா இந்த ரேக்க மட்டுமே இருக்குது. இன்னும் இப்படி ஏராளமான ஒரு பெரிய ஒரு கடை, இப்படி 5-6 ரேக் இருக்குது. இந்த ரேக்கிலே பாத்தீங்கன்னா உண்மையில குறைஞ்ச விலையில பெற்றுக் கொள்ளலாம். எல்லா பொருட்களுக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்க வியாபாரியா இருந்தீங்கள் என்றால் உங்களுக்கு குறைந்த விலை, அடிச்ச பிரைஸ்ல இருந்து குறைந்த விலையில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எல்லா பொருட்களுக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது. நாங்கள் அடுத்த ஐட்டம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பம்பஸ் ஐட்டம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போத காலப்பகுதியில பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு தேவையான பம்பஸ் ஐட்டம், அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய ஆட்களுக்கு தேவை. அதாவது சொல்ல போனா பாத்தீங்கன்னா ஐயா என்ன பெரிய ஒரு என்ன சொல்றது, பெரிய ஒரு சில்வர் டிஷ் ஒரு எத்தனை 40-45 20-15 கிட்ட டிஸ்கவுண்ட். என்ன விலை போட்ட? 350-300 ரூபா போட்டேன். 300 போட்ட. லாபம் போகலையா? லாபம் நல்லது கிடைக்கும். 100 ரூபா 50 ரூபா வெளிக்கடையில வேண்ட போனா இது நல்ல லாபம். வெளிக்கடையில உண்டே கடைசி ஒரு 500-550 ரூபா உங்களுக்கு 350 ரூபா போட்டு தந்துக்கிறேன். இதுவே 25 டிஷ் இருக்கு போலையா? வெள்ளி டிஷ் தானே கனகாலம் பாவிக்கும், பிளாஸ்டிக்கை விட சில்வர் ஆனா கனகாலம் பாவிக்குமோ? என்ன ஓபன் பண்றது? 350 ரூபா போட்டு உண்மையில நல்லா இருக்கும் ஐயா. இப்படி ஒண்ணு விற்க போறீங்களோ? சாமான காலையில எடுத்து ஏராளமான பம்பஸ் ஐட்டம் தான் இந்த பகுதியில ஃபுல்லா இருக்குது. அங்கே பாத்தீங்கன்னா ஜொக் ஐட்டம்ஸ், அதாவது ரிம்போத்தில் ஐட்டம் இருக்குது. அதை விட பாத்தீங்கன்னா பம்பஸ் ஐட்டம் தான் இங்கே அதிகம். அதாவது பாத்தீங்கன்னா பம்பஸ் எல்லாம் உண்மையில இந்த காலப்பகுதியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தேவை, சின்ன குழந்தைகளுக்கு தேவை. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் பற்றி பார்க்க போறோம் நாங்கள். அப்போ இருந்து என்னடா ஜாவாரிமான்னு சொல்லி கொண்டு நினைக்க வேண்டாம். உண்மையில வியாபாரிமா நீங்க போஸ்ட்ல இவ்வளத்தையும் மொத்தமா எடுத்து கொண்டு போனீங்கன்னா குறைஞ்ச பிரைஸ். அதாவது பாத்தீங்கன்னா நோம்பல எப்படியான பம்பஸ் பாத்தீங்கன்னா 2000 ரூபா அடிச்சிருக்குது. நீங்கள் வியாபாரியா இருந்தீங்கள் என்றால் உங்களுக்கு 1150 ரூபா அடிச்சிருக்குது. வியாபாரியா இருந்தா இன்னும் உங்களுக்கு குறைஞ்ச பிரைஸ்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதை விட பாத்தீங்கன்னா எப்படியான சின்ன நோம்பல் பம்பஸ் பாத்தீங்கன்னா 480-280 ரூபாய்க்கு நீங்கள் உண்மையில பெற்றுக்கொள்ளலாம். அப்படியான குறைஞ்ச பிரைஸ்ல இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க 1080 ரூபா அடிச்சிருக்குது. 780 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். அதை விட பாத்தீங்கன்னா இப்படி ஏராளமான பம்பஸ் ஐட்டம் இருக்குது. இதெல்லாம் 2025. ஆனா நீங்கள் வியாபாரியா இருந்தீங்கன்னா 1450 ரூபா அடிச்சு பெற்றுக்கொள்ளலாம். அதை விட இன்னும் குறைய விலையில நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த என்னடா அப்போ இந்த குறைவு சொல்லி நம்பிகள் இந்த கடையில தொலைவாசியில் இருக்கிறத ஸ்கிரீன்ல போட்டுக்கொள்றேன். கோல் பண்ணி இங்க நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நீங்க வியாபாரியா இருந்தீங்கன்னா எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா உண்மையில என்னன்னு சொல்றது, நல்ல மலிவான விலையில பெற்றுக்கொள்ளலாம். நீங்க என்ன விலையில எதிர்பார்க்கிறீர்கள் அந்த விலையை நீங்க கொமெண்ட்ஸ்ல போடுங்க. அந்த விலைக்கு நீங்க எல்லா பொருளையும் பெற்றுக்கொள்ளலாம். அதை விட பாத்தீங்கன்னா அப்போ நாங்கள் பார்த்த ஐட்டம் எலக்ட்ரிக் சாமான் பார்த்தோம். அப்படியே எலக்ட்ரிக் சாமான்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் சின்ன குழந்தைகள் தேவையான ஸ்கூல் சாமான் பொருட்கள்லாம் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா ரிம்போத்தில் ஐட்டம் பாத்தீங்கன்னா உண்மையில எல்லா கலர்ஸுமே இருக்குது. பிளாஸ்டிக் ஐட்டம் வேண்டா பிளாஸ்டிக் ரிம்போத்திலும் வேண்டலாம், சில்வர் வேணுமெண்டா சில்வர் ஐட்டம் வாங்கலாம். இப்படி விதமான ரிம்போத்தில் ஐட்டம் இருக்குது. அதை விட பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் சாப்பாட்டு பெட்டி. அதாவது இப்போ கால போதில் விடிய 8 மணிக்கு வேலைக்கு போனா பின்னாடி நைட்டு 6 மணி 7 மணி அங்கே போயிட்டு வேற. அப்ப நீங்கள் சாப்பாடு கொண்டு போறதுல நல்லா, சில பேர் பாச கட்டி கொண்டு போறது, சில பேர் பாக்ஸ் ஐட்டம் தான் இப்போ கூட பேர் கொண்டு போறது விருப்பம். அந்த வகையில டிஃபன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலை 200 ரூபா. என்னடா சின்ன பெருசா நினைக்காங்க, உண்மையில 200 ரூபா. இந்த டிஃபன் பாக்ஸ் 200 ரூபா. 200 ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே பார்க்க தெரியுது சைஸா. இது 200 ரூபாண்டா இது என்ன விலையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் சொட்டு பிரைஸ் கொஞ்சம் கூடவா இருக்கும். இப்படி 200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா டிஃபன் பாக்ஸும். இப்படி அதாவது பாத்தீங்கன்னா 200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கன்னா மொத்தமாக சில்லறையாக ஹோல்சேலா அள்ளி கொண்டே போகலாம். 200 ரூபா அடிச்சிருக்கு பிரைஸ். நீங்க வியாபாரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விலை குறைவாக பெற்றுக்கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பார்க்க போறது இந்த கடையில உண்மையில நான் பார்த்தேன்னா உண்மையில ஏராளமான பொருட்கள் இருக்கு. உண்மையில பார்த்துக்கொள்ளுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு, சில்வர் ஐட்டம் இருக்குது. பாத்தீங்கன்னா
அங்கே பார்த்தீங்கன்னா உடுப்பு ஐட்டங்கள் இருக்குது, சின்ன குழந்தைகளுக்கு தான் உடுப்பு ஐட்டம், மற்றது லேஞ்சி ஐட்டம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கோயிலர் ஐட்டம் இருக்குது, மற்றது பிளாஸ்டிக் பொருட்கள் வேணுமெண்டா பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குது, சில்வர் கோப்பைகள் வேணுமெண்டா கோப்பை ஐட்டம் இங்கே இருக்குது. உண்மையில பார்த்தீங்கன்னா ஏராளமான பொருட்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு ப்ரைஸ் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாட்டா ஐட்டம் தான். பாட்டா ஐட்டம் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படியே நான் வாங்கிக்கொண்டே போகிறேன் மொத்தமாக. இந்த பாட்டா ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டா, ஒரு சோடி பாட்டாவே வெளியில வேண்ட பண்ணுங்கடா 250 ரூபா 300 ரூபா வரும் ஒரு சோடி பாட்டா. ஆனா இப்படி பேக்கோட வேணுனீங்கடா இதுக்குள்ள 10 பாட்டா வரும். இது பாத்தீங்கன்னா 1100 ரூபா. இந்த 10 பாட்டா 1100 ரூபா. நீங்கள் ஒரு சோடி வேண்டு போடுறதை விட இப்படியே வேண்டீங்கன்னா ஒரு வருஷமானாலும் நீங்கள் பாவித்து கொண்டே இருக்கலாம் 1100 ரூபா. ஆனால் நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கடா இன்னும் விலை குறைச்சி 1100 ரூபாயிலிருந்து இன்னும் டிஸ்கவுண்ட் விலை குறைக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வியாபாரியா இருந்தால் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ளலாம். இங்க பாருங்க ஏராளமான பாட்டா இருக்குது. சின்ன குழந்தைகள் இருந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், நீங்க பெரிய ஆக்கள் இருந்தா என்ன, சின்ன குழந்தைகளா இருந்தா என்ன, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு தேவையான ஏராளமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில விற்பனை செய்ய கொண்டிருக்கிறாங்க. அப்படியே ஓடிவாங்க, கிட்ட கொண்டு வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க சாக்கு ஐட்டம் இருக்கு, விதமான சாக்கு ஐட்டம் பார்த்தீங்கன்னா கூட பேர் விரும்பு பெரிய பெரிய தாஜ்மஹாலை காட்டி போட்டு நல்ல வித்தியாசமா இது போடும் விரும்புவாங்க காலனி. உண்மையில பார்த்துக்கொள்ளுங்க, நல்ல ஒரு விதத்துல இருக்கு, டிசைன்ல இருக்கு, ஏராளமான டிசைன் இருக்கு, ஏராளமான கலர்ஸ்ல இருக்கு. ஒன்றும் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் எது கலர் எதிர்பார்க்குறீங்கன்னா பார்க்க போறது பிளாஸ்டிக் ஐட்டம் தான். உண்மையில பார்த்துக்கொள்ளுங்க, பிளாஸ்டிக் ஐட்டம் உண்மையில குறைஞ்ச விலையில விற்பனை செய்யறாங்க. அதாவது இந்த பேணி ஐட்டம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுக்குள்ள அதாவது சின்ன கரண்டி எல்லாம் இருக்குது. அது சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல், அதாவது நான் நினைக்கிறேன் நார்மலா ஒரு முன்பள்ளி போற பிள்ளைகள் பருவம் எல்லாம் நடக்குண்ணா. முன்பள்ளி போற பிள்ளைகளா இருந்தீங்களா, முன்பள்ளி போற பிள்ளைகளா இருந்தா இப்படியான டிஷ் ஓகே நான் நினைக்கிறேன். கடலை கவுப்பியல் வச்சு கொண்டு போகலாம். இது இந்த உண்மையான பிரைஸ் 35 ரூபா. நான் கதைக்கு நீங்க என்ன 500 600 சொல்ல போன 35 ரூபா, 45 ரூபா, 55 ரூபா, 60 ரூபா, 85 ரூபா, 120, 150 இப்படியே பிரைஸ் போய்கொண்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் வியாபாரி இருந்தீங்க என்றால் இது எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. 35 ரூபா அடிச்ச பிரைஸ் இருக்குது. நீங்கள் வியாபாரியா இருந்தீங்கள் என்றால் இன்னும் குறைய விலையில நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாத பாத்தீங்கன்னா எப்படியான சுக்கு ஐட்டம் பாத்தீங்கன்னா 210 ரூபா. இதுக்கு சின்ன கரண்டியும் பேர் இருக்குது, 210 ரூபா. நீங்க வியாபாரியா இருந்தீங்க என்றால் 210 ரூபா அடிச்ச பிளாஸ்டிக் ஜொக்கு இன்னும் குறைய விலையில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நான் விலையை சொல்ல மாட்டேன், கடைக்கு வாங்கும், கடையில அண்ணா சொல்லுவார் என்ன விலையண்டு, ஹோல்சேலா பெற்றுக்கொள்ளலாம். உண்மையில குறைஞ்ச விலையில நல்ல பொருட்கள் விற்பனை செய்யறாங்க. மொத்தமா பெற்றுக்கொள்ளலாம், சில்லறையா பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஏராளமான விதமான பொருட்கள். தண்ணி ஜோக் பாத்தீங்கன்னா இப்படியான விதமான தண்ணி ஐட்டம். உண்மையில பாருங்க, இப்ப கூடுதலா இப்படியான பிளாஸ்டிக் ஜோக் ஐட்டம் தான் வீடுகளை வைக்கிறவங்க வடிவுக்கு. இதெல்லாம் மடிச்ச பிரைஸ் 300 ரூபா, 320 ரூபா, 160 ரூபாய்க்கும் இருக்குது. 160 இருந்து விதமான ஜொக் ஐட்டம் இருக்குது 300 ரூபாய்க்கு. இதெல்லாம் 300 ரூபா அடிச்ச பிரைஸ் 300 ரூபா. ஆனால் நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கள் என்றால் இன்னும் குறைந்த விலையில பாத்தீங்கன்னா இப்படியான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் குறைந்த விலையில பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய யார் பெற்றுக்கொள்ளலாம்? வியாபாரி மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ளலாம். மொத்தமாகவும் சிலராகவும் பெற்றுக்கொள்ள முடியும். அடிச்ச பிரைஸ் 300 ரூபா. நீங்கள் வியாபாரியா இருந்தீங்கன்னா இன்னும் குறைந்த விலையில பெற்றுக்கொள்ளலாம். அதை விட பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு அந்த முதல் காட்டிய பிளாஸ்டிக் ஜோக்கை விட இதுதான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. ஆனா இது ரப்பர் நினைக்கிறீங்க, இது ரப்பர் இல்ல, மாபிள் ஜோக் தான் பார்க்க தெரியுது. ஆனா உண்மையில ரப்பர் ஜோக் தான், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனா மாபிள் ஜோக் மாதிரி காட்சி கொடுக்குது, நல்ல டிசைன் போட்டு கிடக்குது. இதெல்லாம் என்ன விலை நினைக்கிறீங்கன்னா, இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு தேவையான பொருட்கள், தேயிலை என்ன, சீனி என்ன மா ஐட்டம், நீங்கள் ஒரு சஸ்டோயின் மா, மற்ற அங்கர் மா, நெஸ்டமோட் மா பாவினாலும் இதுக்கு போட்டு பக்குவமா பாவிச்சு கொள்ளலாம். எறும்பு போகவே மாட்டுது. அந்த அளவுக்கு குறைந்த விலையில பொருட்கள் விற்பனை செய்யறாங்க. இது என்ன பிரைஸ் சொல்லுங்க அப்ப? நார்மலா 180 ரூபா அடிச்சிருக்கு. 180 இருந்து 210 மட்டும் போகுது.
பார்த்தீங்கன்னா 180 ரூபா 210 ரூபா. ஆனால் நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கள் என்றால் அடிச்ச 210 ரூபாய்க்கு இன்னும் குறைய விலையில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 180 ரூபா அடிச்சிருக்குது. நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கள் என்றால் 180ல இருந்து இன்னும் குறைய விலையில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மொத்தமா எடுக்கணும்னாலும் எடுக்கலாம், சில்லறையா எடுக்கணும்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கடையில தொலைபேசி இருக்கிறத உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டுக்கொள்றேன். உண்மையில நான் சுத்தி பார்த்ததுல இந்த கடை பெஸ்ட்ன்னு சொல்லலாம். உண்மையில அடிச்ச பிரைஸ்ல இருந்து வியாபாரிமாருக்கு குறைந்த விலையில விற்பனை செய்கிறாங்க. பாத்தீங்கன்னா வியாபாரிமாருக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் ஒன்று காட்ட போறேன். முட்டை வச்சு நீங்க பக்குவமா ஒரு மாசம் இல்லை ஒரு வருஷமாவும் நீங்க வச்சு பயன்படுத்தி கொள்ளலாம். முட்டை கனகாலம் இதுக்குள்ள வைக்கலாம், உடையாது. நீங்க சும்மா வீடு இருக்கிற வாளி இருக்கலாம் வச்சிருப்பீங்க இவ்வளவு நாடும். ஆனா இந்தியிலிருந்து மாத்திக்கொள்ளுங்க, இனி வாளி தேவையில்லை. அதுக்குரிய பொருள் ஒன்று வந்திருக்குது. முட்டை வச்சு கனகாலம் வைத்திருக்கலாம் நீங்கள். இந்த உண்மையான பிரைஸ் பாத்தீங்கன்னா 280 ரூபா அடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு முட்டை வியாபாரியா இருந்தீங்கள் என்றால் 280ல இருந்து இன்னும் குறைஞ்ச விலையில கம்மியா பெற்று கொண்டு போகலாம். இப்படி ஏராளமான விதமான பாக்ஸ் ஐட்டம் இருக்குது. பாத்தீங்கன்னா அதை விட இங்க பிளாஸ்டிக்ல பாத்தீங்கன்னா உண்மையில வித்தியாசமான கிண்ணம் உண்டு. மூடியெல்லாம் வருது இருக்கு. இங்க நல்ல ஒரு குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், எதுவும் சாமான எதுவும் போட்டு வைக்கலாம். உண்மையில நல்ல ஒரு பொருள் இது. இந்த பிரைஸ் 180 ரூபா அடிச்சிருக்குது. அங்க பாருங்க 180 ரூபா அடிச்சிருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கன்னா 180 என்ன இன்னும் குறைஞ்ச விலையில பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நான் உங்களுக்கு விலையை சொல்ல மாட்டேன். கடைக்கு வாங்க, கடையில அண்ணதான் விலை சொல்லுவேன் என்ன மாதிரி விலையாண்டு. உண்மையில குறைஞ்ச விலையில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. இங்க ஏராளமான பொம்மை ஐட்டம் இருக்குது. மற்றது பாத்தீங்கன்னா பெட்ஷீட் ஐட்டம். இப்ப இந்த காலத்துல பெட்ஷீட் தேவையில்லை நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் நல்ல புழுங்க நல்ல வேர்த்தொழுகு 30 காலம் பெட்ஷீட் பயன்படுத்திங்கன்னா மழை காலங்கள்ல பெட்ஷீட் உதவும். ஆனா எங்க சேல்ஸ் கொடுக்குறாங்களோ அந்தந்த நேரம் நாங்க வீடுகளை தேவையான பொருட்களை வீட்டை சேர்த்து வைக்க வேணும்னு நான் சொல்லல, மூதாவது ஏற்கனவே சொல்லி இருக்கணும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உண்மையில குறைஞ்ச விலையில கொடுக்குறாங்க பெட்ஷீட் ஐட்டம். இப்படியான பெட்ஷீட் ஐட்டம் உண்மையில வியாபாரியா இருந்தீங்கன்னா நீங்கள் மொத்தமா அள்ளிக்கொண்டே போகலாம். ஆனா இந்த உண்மையான பிரைஸ் நான் சொல்லவே மாட்டேன். சொல்றதுக்குரிய நம்பர் டெலிஃபோன் நம்பர் ஸ்கிரீன்ல போட்டுக்கொள்றேன். அண்ணாவோட தொடர்பு ஏற்படுத்தி இந்த கடையில முகவெளி என்ன, விலாசம் என்ன, கடையோட தொடர்பு ஏற்படுத்தி நீங்கள் தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவு பாத்தீங்கன்னா இங்க சில்வர் ஐட்டம் இருக்குது. கூட பேர் வீட்டுல நிற்கிறார்கள். இப்படியான சட்டி ஐட்டம் தான் கூட விரும்புகிறேன். பிளாஸ்டிக் ஐட்டத்தை விட்டு கூட இப்படியான சில்வர் ஐட்டங்கள்லாம் கூட பேர் விரும்புவேன். கிண்ணத்துல இருந்து சட்டி ஐட்டம் எடுத்து பாத்தீங்கன்னா விதமான சட்டி ஐட்டம் இருக்குது. தாச்சி சட்டின்னு சொல்லுவாங்க. இது கரையாச்சு சட்டி. உண்மையில எல்லாத்துக்கும் நல்ல குறைஞ்ச பிரைஸ் இருக்குது. எல்லாமே குறைஞ்ச பிரைஸா இருக்குது. நீங்கள் இது இப்படியான பொருட்களை வாங்க வேணும் என்றால் நீங்கள் ஒரு வியாபாரியா இருக்க வேண்டும். இப்படியான பொருட்கள் எல்லாம் வீண்ட போறீங்கள் என்றால் நீங்கள் ஒரு வியாபாரியா இருக்கணும். இந்தியில இருந்து எல்லாரும் வியாபாரத்துக்கு மாறுங்க. அரசாங்க உத்தியோகத்துல இருந்தாலும் இந்தியில இருந்து நீங்க வியாபாரத்துக்கு மாறுங்க. மாறினாத்தான் எல்லா பொருட்களையும் குறைந்த விலையில பெற்றுக்கொள்ளலாம். அடிச்ச பிரைஸ்ல இருந்து குறைந்த விலையில எல்லா பொருட்களும் பெற்றுக்கொள்ளலாம். நான் இடையில இருந்து வியாபாரத்துக்கு தான் மாற போறேன். ஏன்னாட்டா வெளியில நாங்க நோமலா வீண்ட போற விலை இங்க நோமலாவே குறைஞ்சிருக்குது. வியாபாரியில இன்னும் உங்களுக்கு குறைவா தெரியும். ஏன்னா பாத்துக்கொள்ளுங்க, இந்த பாக்ஸ் எல்லாம் 70 ரூபா அடிச்சிருக்குது. 70 ரூபா அடிச்சிருக்கு. நாங்க வெளியில வேண்ட போனோம்னா 150 ரூபா இருக்கும் பிரைஸ். இந்த நார்மல் பிரைஸ் 150 ரூபா. ஆனா அடிச்ச பிரைஸ் 70 ரூபா. நீங்க வியாபாரியா இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விலை குறைஞ்சுதான் தருவாங்க. நான் நினைக்கிறேன் 70 ரூபா அடிச்சிருக்கு. வியாபாரி 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்களோட தெரியல. உண்மையில குறைஞ்ச நல்ல விலையா இருக்கு. நான் இருந்து வியாபாரத்தை தான் மாற போறேன். நாங்கள் இப்ப பார்க்க பொருள் பாத்தீங்கன்னா சக்தி சலவை தூள். அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொருள் உங்களுக்கு நாளுக்கு நாள் தேவையான பொருள் தான். நீங்க சாப்பிட்ற மாதிரி இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த உண்மையான பிரைஸ் பாத்தீங்கன்னா 299 ரூபா அடிச்ச பிரைஸ் 299. ஆனா உங்களுக்கு அண்ணா 170 ரூபாய்க்கு தருவார். ஆனா நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கன்னா இன்னும் குறைய விலையில பெற்றுக்கொள்ளலாம். 170 யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வியாபாரி இருந்தீங்கன்னா இன்னும் குறைய விலையில பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான ஸ்டாக் இருக்குது. உண்மையில குறைஞ்ச விலையில எல்லா பொருட்களையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நாங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஏராளமான பொருட்கள் பார்த்துருக்கிறோம். அதோட பாத்தீங்கன்னா ஒளிபெருக்கி ஐட்டம்.
அதாவது பாத்தீங்கன்னா சிறிய பாக்ஸ் ஐட்டம் மெக் எல்லாமே சேர்ந்து வரும். கிட்ட கொண்டு வந்து காட்டுவோம். மெக் எல்லாம் சேர்ந்து வரும். இதை விட சின்ன பாக்ஸ் ஐட்டம் இருக்குது, இதை விட பெரிய பாக்ஸ் ஐட்டம் இருக்குது. இது இந்த ப்ரைஸ் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல மாட்டேன். நீங்கள் இது இந்த ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உண்மையில குறைஞ்ச ப்ரைஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த மற்ற பொருளே குறைஞ்ச விலையில் இருக்கும்போது இதெல்லாம் என்ன 10,000 15,000 விற்கும். இதுவும் ஒரு 1000 ரூபாய் 1000 தான் அதுக்குள்ள இருக்கும். ஆனால் நான் இது நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ளணும்டா உங்களுக்கு தெளிவாக நம்மளுக்கு ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்கிறேன். அதோட நீங்கள் கால் பண்ணி பேசி பெற்றுக்கொள்ளலாம். உண்மையை ஏராளமான விதமான ஒளிபெருக்கி இருக்குது. அங்கே பாருங்க அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர் ஐட்டம். ரைஸ் குக்கரும் பார்த்தீங்கன்னா ஏராளமான விதமான கலர்ஸில் இருக்குது. இதெல்லாம் குறைஞ்ச ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னா நார்மலாகவே அப்படியான சின்ன சின்ன பொருட்களே குறைந்த விலை இருக்கும் போது என்னென்ன பெரிய விலையில் இருக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம். இது உண்மையில குறைஞ்ச விலை தான். அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். விதமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. சுப்பக்குழு ஐட்டம். என்னடா உங்களை அப்போ இருந்து எல்லா பொருட்களுக்கும் விலையை சொல்றான் இல்லைன்னு கோவிப்பியால் நான் நீங்கள் கேட்டதுக்காக ஒரு பொருளோட விலையை காட்டிக்கொள்றேன். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சுப்பக்குழு ஐட்டத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சுப்பக்குழு ஐட்டம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில நார்மலா ஒரு உங்களோட பக்கத்துல கடையா இருக்கலாம், நார்மல் பூச்சிடிகளா இருக்கலாம். ஒரு பீஸே 200 ரூபா 250 ரூபா விற்கிறாங்க ஒரு பீஸ். ஆனால் நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கள் என்றால் இந்த காட்டு 250 ரூபா 250 ரூபா. நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தால் மாத்திரம்தான் இந்தியிலிருந்து வியாபாரத்துக்கு மாறும். எல்லாரும் பார்க்க போறது பாத்தீங்கன்னா கேஸ் குக்கர் ஐட்டம் தான். 2 அடுப்பு கொண்ட கேஸ் குக்கர் தான். இதுல உண்மையான ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நீங்கள் வெளியெல்லாம் கொண்டு போகலாம் 6000 ரூபா 7000 ரூபா. இது உண்மையான ப்ரைஸ். ஆனா இது உண்மையான ப்ரைஸ் 5000 ரூபா. இது இந்த நீங்கள் ஒரு ஹோல்சேல் வியாபாரியா இருந்தீங்கன்னா 3200 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். 5000 ரூபா பொருள் 3200 ரூபாய்க்கு தராங்க. நீங்கள் வியாபாரியா இருந்தீங்கன்னா 3200 இன்னும் குறைவா பெற்றுக்கொள்ளலாம். காட்டுங்க. நீல அடுப்பு 2 அடுப்பு கொண்டதுதான். வழியா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காலப்பகுதியில் எல்லாரும் கேஸ் குக்கர் கூட பயன்படுத்துறாங்க. விறக விட்டு கேஸ் குக்கர் எல்லாருமே வந்துட்டாங்க. ஏராளமான கலர்ஸ்ல காசு பார்த்தீங்கன்னா கேஸ் குக்கர் ஐட்டம் இருக்குது. 2 அடுப்பு கொண்ட கேஸ் குக்கர் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா முதல் வித்தது. இப்போ 3200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கன்னா இன்னும் குறைய விலையில பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் பார்த்த 2 அடுப்பு, இது ஒரு அடுப்பு கொண்டது. இதுக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் குறைய விலையில பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்குரிய அனைத்து வகையான ஒழுங்கே நான் உங்களுக்கு செய்தாரன். தெளிவான நம்பரை ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கடையில் தொடர்பு கொண்டு குறைந்த விலையில பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஏராளமான பொருட்கள் ஐட்டம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நடக்கிற நேரம் 30 காலப்பகுதியில் பள்ளிக்கூடங்களே ஸ்போர்ட்ஸ் நடக்குது. இப்படி விசில் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக போடுறது உங்களுக்கு லாபம். சில பேர் ஒரு விசில் மற்றது ஒரு கட்டுலாம் கூட விரும்புவியால். ஆனால் அதெல்லாத்தையும் விட்டு போட்டு இந்தியிலேருந்து வியாபாரியாக மாறி ஹோல்சேலில் எல்லா பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம். உண்மையில் குறைந்த விலையில எல்லா பொருட்களுமே பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பென்சில் ஐட்டம், மற்றது பார்த்தீங்கன்னா உண்மையில பென்சில் ஐட்டம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பெரிய பாக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படி நீங்கள் வெட்டியாகவே வேண்டிக் கொள்ளலாம். இதெல்லாம் குறைஞ்ச ப்ரைஸ் தான். இங்கே வியாபாரி மார்க்கு தான் பெஸ்ட்டு. ஏன்னா எல்லாமே உண்மையில வியாபாரி மார்க்கு தான் இப்போத்த காலப்பகுதியில் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க எல்லாம் இந்த கடையில். உண்மையில எல்லா பொருட்களுமே இருக்குது. இத்தனை நான் வீடியோ முடிக்க போகிறேன். இந்த கடை ஆனால் 7 நாள் திறக்குமான கடை. 7 நாளுமே கடை திறக்கும். டைம் என்ன மாதிரினா விடிய 8 மணிலேருந்து விடிய 8:30 இரவு 8:30 மட்டும் திறந்திருக்கும். கடையின் பேர் குமரன் மல்டி ஸ்டோர், சத்திரஜந்தி வீதி, யாழ்ப்பாண ரோட்டில் இருக்குது. கடையின் தொலைபேசி ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்கிறேன். மற்றது பார்த்தீங்கன்னா இத்தனை வீடியோ முடிக்க போகிறேன். ஏராளமான பொருட்கள் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான என்ன கொப்பி புத்தாம தான் இங்கே இல்லை, மிச்சம் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா சாப்பாடு பாக்ஸ்லேருந்து ரிம்போதில் ஐட்டம், மற்றது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம், பிளாஸ்டிக் பாக்ஸ் வேணும்டா பிளாஸ்டிக் பாக்ஸ், சில்வர் பாக்ஸ் வேணும்டா சில்வர் பாக்ஸ், மற்ற ரிம்போதில் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பம்பஸ் ஐட்டம் இருக்குது, மற்ற கிரைண்டர் இருக்குது, மாபிள் ஜொக் இருக்குது. இப்போ கிட்ட கொண்டு வந்து காட்டிக்கிட்டா சில்வர் ஜொக் இருக்குது, சில்வர் கிண்ணம் இருக்குது, சில்வர் கிண்ணம், மற்றது பாட்டா ஐட்டம் இருக்குது. இப்படி ஏராளமான பொருட்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அடுக்கடுக்கா இப்படி ஏராளமான பொருட்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆனா நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்க வேண்டாம் இன்னும் குறைவாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்க வரும்பொழுது பெரிய ஒரு
டிப்பர் எடுத்து பெரிய பட்டா கொண்டு வந்தாதான் எல்லாத்தையும் மல்லி கொண்டு போக உங்களுக்கு சரியா இருக்கும். உண்மையில குறைஞ்ச விலையில விற்பனை செய்றாங்க எல்லா பொருளுமே. இந்த கடை யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் ரோட்டில் பின் வீதியில தான் இருக்குது. குமரன் மல்டி ஸ்டோர். கடையில் பேரை மறந்துடாதீங்க. பேரை மறக்காமல் இருக்கிறதுக்கு நான் கடையில் தொலைபேசியில் இருக்கிறது ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்கிறேன். 7 நாளும் கடை திறக்கும். மறக்க வேண்டாம், எல்லா பொருளுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு வியாபாரியா இருந்தீங்கள் என்றால் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு காணொலியில்.